ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ராகவி சேனலில் தேய்பிறை அஷ்டமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்முடைய ஆன்மீக பதிவுகள் உங்களை வந்து சேரும். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி. நாளை வியாழக்கிழமை 30/5/2024 காலை 11:22 மணிக்கு மேல் இந்த அஷ்டமி திதியானது ஆரம்பிக்கின்றது. மறுநாள் காலை 8:52க்கு முடிவடைகிறது. மாதந்தோறும் வரக்கூடிய அஷ்டமியில் பைரவரை வழிபடும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அந்தந்த நாளுக்குரிய திதிகளில் நாம் வணங்கும் பொழுது அதனுடைய பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். சில விஷயங்களை தேய்பிறையில் தான் செய்ய வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் பலனை அது தரும். தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவ மூர்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்தகாசூரனை வதம் செய்ய சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தார். இவரை மகா கால பைரவர் என்று சொல்லலாம். இவர் 8 திருக்கோலங்கள் எடுத்தார். அதிலிருந்து 64 ரூபங்களாக பிரிந்தார். இந்த 8 பைரவர்களையும் அஷ்ட பைரவர்கள் என்று நாம் கூறுகிறோம். காசியில் 8 திக்கிலும் காவல் புரிகின்ற காரணத்தினால்தான் காசியை பைரவ கஷேத்திரம் என்று கூறுவர். குறிப்பாக அனைத்து சிவ ஆலயங்களிலும் இவரை கால பைரவராக பார்க்க முடியும். இன்றும் ஆலயத்தின் சாவியை பூட்டி அவரிடம் வைத்துவிட்டு தான் எடுத்துச் செல்கின்றனர். உக்கிரக அம்சம் கொண்டவர், நம் பயத்தை போக்கக்கூடியவர். கையில் திருசூலம் வைத்திருப்பார். ஆணவம், கர்மம், மாயை இந்த 3ஐயும் அழித்து நல்வழிப்படுத்துவார். இவருடைய வாகனம் நாயாகும். இவர் காவலுக்கு உரிய தெய்வம். நம்மை காப்பார். இழந்த செல்வத்தை பெற இவரை வணங்கினால் செல்வம் பெருகும். கடன் சுமையாக இருந்தாலும் எல்லாவித பிரச்சனைகளுக்கும் இவரை வணங்கினால் நல்லது. இவரை தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமியில் வழிபட்டால் மிகவும் விசேஷம். நம் பிரச்சனைகள் அனைத்தும் தேய்ந்து போகும். இவரை வணங்கும் போது பயத்தை போக்கி பலத்தை தரக்கூடியவர். எதிரிகள் இல்லாமல் செய்வார். இவருக்கு வெண்பூசணி தீபம், மிளகு தீபம், தேங்காய் தீபம், எலுமிச்சை தீபம் என்று இந்த தீபங்களை ஏற்றி வழிபடலாம். ஓம் பைரவா போற்றி என்று 108 முறை கூறி வழிபடுதல் சிறப்பாகும். இவரை தொடர்ந்து வழிபடும் பொழுது பலன் நிச்சயம் கிடைக்கும். செய்து பயனடையுங்கள். நன்றி.